வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 நபர்கள பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஒன்று இசக்கி அ கார்வன் கார்வண்ணன். அவரு இந்த ஆர்டி திரைப்படத்து கதாநாயகனா நடிச்சிருப்பாரு. இப்ப கடந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கும். மரியாதைக்குரிய நண்பர் கிட்டு அவர்கள் எடுத்த இயக்குனரா எடுத்த படம். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் மரியாதைக்குரிய ஆனழகன் விஜய் அவர்களின் அருமை தளபதி ஜெகதீச பாண்டியன் அவர்கள். இவங்க 2 பேர் பத்தி தான். கடந்த ஒரு 3-4 நாட்களாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. எஸ்ஐகே அவர்களுடைய ட்விட்டர் பதிவுலேருந்து சில பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. சரி, அது என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் பொறுமையாக தான் அந்த தகவலை சேகரிக்க சூழல் இருந்தது. ஆனால் முழுமையான தகவல் நம்மளுக்கு இது வரைக்கும் சரியாக கிடைக்கல. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதிவுகள் யாரை மையப்படுத்தி அவர் போடுறாருன்னா, ஜெகதீச பாண்டியன் பேசிய காணொலிகள் வந்து சவுக்கு சங்கர், வியாபாரி சவுக்கு சங்கர் வந்து அவரோட உட்கார்ந்த ஒரு கலந்துரையாடலில் ஜெகதீச பாண்டியன் பேசுகிறாரு. இன்னும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்தை பற்றியும், கரூர் சம்பவத்தில் சீமான் அவர்கள் நிலைப்பாடு பற்றியும் இதை பற்றியே பேசிக்கிட்டு இவங்களுடைய ஊடகம் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, சீமான் அவர்கள் இந்த மக்களுக்கானவர்கள் இல்லை, சீமான் அவர்கள் ஒரு தவறான மனிதர், சீமான் அவர்கள் இந்த நாட்டுக்கு பேராபத்து அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறதுனா, மனித புனிதர்கள் இந்த சவுக்கு சங்கரும் ஜெகதீச பாண்டியனும். ஜெகதீச பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, மேடையில் என்ன சொல்கிறாரு, நீ உயிரோட இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நீ எல்லாம் செத்து போக வேண்டியது தான் இந்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் பைத்தியகார முண்டமே அவர் எதை மையப்படுத்தி சொன்னார், இந்த மாதிரி இருந்து இப்படி சாவுகிறது செத்தே போயிடலான்ற அந்த ஒரு அடிப்படையில் சொன்னதை எவ்வளோ திருச்சி மக்களை செத்து போகலான்னு சொல்கிற, உலகத்தை விட்டு அவனை அப்புறப்படுத்தணும்னு சொல்கிற, அவர் போட்ட பிச்சையில் தான் இன்னைக்கு நீ வந்துட்டு இந்த ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு நீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு நீ உன்னை வந்து ஊடகத்தில் இந்த சவுக்கு சங்கரே கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வச்சு காசு கொடுத்து அனுப்புறாருன்னா அது எதன் அடிப்படையில் கொடுத்து விட்டு அனுப்புவார் நீ நினைக்கிற? சீமான்ன்ற ஒரு ஆளை நீ எதிர்த்து பேசக்கூடிய ஒரே ஒரு சூழலுக்காக மட்டும்தான் உன்னுடைய வாயை வச்சுதான் நீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்க. ஆனா இன்னும் காலப்போக்கில் வேல்முருகன் அண்ணன் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு உங்களை அந்த கட்சியில இருந்து உங்களை அப்புறப்படுத்துற வரைக்கும் நீங்க இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்க போறீங்க. அது தெரியும். உங்களுடைய நோக்கம் வந்து விஜய் கிட்ட எப்படின்னா போய் ஒரு பெரிய இடத்துல உட்காந்துக்கணும். ஏன்னா அங்க இருக்கிற 2ஆம் கட்டம் தலைவருக்கு பேசவும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு கொள்கை ரீதியா பேச தெரியல. ஏதாவது சீமானை எதிர்த்து பேசலான்ட்டு அவங்க பேசினாலே அது மிகப்பெரிய பின்னடைவாகுது. ஆனா இந்த இடத்துல நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணப்பட்டுட்டு தம்பிமார்கள் என்னவோ முடிஞ்ச அளவுக்கு சரி இவரை கடந்து போவோம்னு சொல்லிட்டு உங்களை விட்டதன் விளைவு இன்னைக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து சீமான் என்னவோ துரோகின்ற மாதிரி ஒரு வேஷத்தை கட்டிக்கிட்டு படு கேவலமான செயலை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதனால மட்டும்தான் உங்களை வந்து விஜய் கட்சியில வந்துட்டு தாவேக்கால அழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எதிர்த்து ஏதாவது பேசுறதுக்கு ஆள் வேணுமே, அவரை பத்தி நாம் தமிழரை பத்தி பேசுறதுக்கு நம்ம கிட்ட யாருமே இல்லையே அப்படின்ற அந்த அடிப்படையில் வேணா கூப்பிடலாம். அதை மட்டும் விஜய் அவர்கள் செஞ்சு விட்டாருன்னா விஜயோட சகாப்தம் மொத்தமா முடிஞ்சிடும். ஏன்னா வேல்முருகன் அண்ணன் கட்சியில போன கொஞ்ச நாள்லயே வேல்முருகன் அண்ணன் பேரை கெடுத்து விட்டாச்சு. இதுதான் பண்ணது நீங்க மிகப்பெரிய விஷயமா பண்ணது. அண்ணன் மீது, வேல்முருகன் அண்ணன் மீது இருந்த ஒரு மரியாதையை குறைக்க செஞ்சது முழுக்க நீங்க தான். ஏன்னா அவர் ஒரு மாண்பான மனிதர். அவர் அண்ணனோடு சீமானனோடு ரொம்ப நெருங்கிய பழகக்கூடியவர், எங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா அந்த கட்சிக்குள்ள போயிட்டு அங்க போய் ஒரு பிளவு பண்ணி விட்டு அங்க இருந்து ஒரு ஆதாயத்தை நாம் தமிழர் கட்சி மூலமா ஆதாயம் பெறலான்னு பாத்தீங்கன்னா அது நடக்கல. அண்ணன் வேல்முருகனுக்கு அது தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு ஆர்வ மிகுதியில ஒரு ஆரம்பத்துல ஒரு 500-1000 பேர் வந்து சேர்ந்திருப்பாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா உங்களோட செயல்பாடை பார்த்துட்டு அந்த கட்சியில இருக்கிறவனே விரக்தி ஆயிட்டான். நம்ம அண்ணன் தனியா இருக்கிற வரைக்குமே ஒரு மரியாதை இருந்தது. எப்போ இந்த ஜெகதீச பாண்டியன் உள்ள வந்தாரு நம்ம அண்ணனுக்கு மரியாதை போயிடுச்சுன்ற மாதிரி அண்ணனுக்கே அங்க ஒரு மிகப்பெரிய எழுகாயிடுச்சு வேல்முருகன் அண்ணனுக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப விஜயை கவுக்குற வேலையை பார்க்கறதுக்கு இன்னைக்கு சவுக்கு சங்கரோட உட்காந்துட்டு விஜய் மனித புனிதர்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு அண்ணன் சீமான் அவரை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு எவ்வளவு கேவலமான ஒரு ஈத்திர புத்தியை பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்றும் புரியல எங்களுக்கு. ஒரே ஒரு மனுஷன் தான் தமிழ் தேசியத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எப்படி ரத்தமா வந்து உழைக்கிற மனுஷனை வேற எந்த கட்சியில நீங்க பாத்தீங்க? உட்கார்ந்த இடத்துல இருந்து காசு தூக்கி போட்டு நீ அந்த வேலையை இந்த வேலையை செய்யு சொல்லிட்டு வேலைகளை வாங்கிக்கிட்டு தான் பேரை வாங்கி உட்கார்ற திராவிட கட்சிகளுங்க களத்துல இறங்கி தம்பிகள்ல இருந்து எல்லாருமே அண்ணன்மார்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சு இன்னைக்கு இந்த கட்சியை ஓரளவுக்கு ஒரு தலைநிமர செஞ்சு 36 லட்சம் வாக்குகள் மக்களிடையே பெற்று தனி பெரும்பான்மை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி எங்க இதெல்லாம் ஒரு அளவுக்கு அடிப்படையில கூடவே இருந்துட்டு எவ்வளவு வன்மமா ஏதாவது மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கிடைச்சிரும்ன்ற அடிப்படையில கூடவே பயணம் செஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு அண்ணன் உணர்ந்தாரு. அதனால உங்களை வந்து ஓரங்கட்டியே வச்சிருந்தாரு. அதை தெரிஞ்ச உடனே அதை ஒரு காரணமா காட்டி கட்சிக்குள்ள ஒரு பிளவு இருக்கு, கட்சியில தான் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ அவதூறை எடுத்து விட்டு போய் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே போய் ஒரு நபர் நாம் தமிழர் கட்சியை பத்தி அவதூறா தொடர்ந்து பேசுற ஒரே ஒரு நபர் இந்த கேவலமான ஜெகதீச பாண்டியன் மட்டுமா தான் இருப்பார். ஏன்னா மற்றவங்க யாருமே ஆரம்பத்தில் வெளியே போயிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வேணா வெளிப்படுத்திருக்கலாம். எல்லாருக்கும் தனிப்பட்ட எதனா விவாதங்கள் ஆதங்கங்கள் எதனா நடந்திருக்கும், அவங்களுடைய அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனை நடந்திருக்கும். அதனால வெளியே போய் கொஞ்சம் ஆதங்கத்தை எதனா பதிவு போட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்களாம் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி இழிவுலாம் படுத்திக்கிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போய்
தான் தாயை வந்து வெளியே போய் அவதூறா பேசுறவங்க ஒருத்தர் இருப்பான, அந்த மாதிரி ஆள் தான் போல இந்த ஜெகதீச பாண்டியனா இருப்பார். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே இந்த கட்சியை ஒரு தாயா பாக்குறாங்க, இந்த ஆள் மட்டும்தான் வந்துட்டு படு கேவலமா பார்த்துட்டு இருக்கிறார். அதுதான் நமக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது. இவர் போய் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றாரு சவுக்கு சங்கர் கிட்ட, சவுக்கு சங்கர் என்ன அந்த மக்கள் என்ன இப்ப அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அவரை போய் சாகணும்னு சொல்றாரு, ரொம்ப பாவமா அப்படியே நடிக்கிறாங்க இந்த சவுக்கு சங்கர் கூட. எங்கள் அதுதாங்க வருத்தமா இருக்குது. எல்லாருமே உட்காந்துன்னு ஒரு கேமராவை போட்டுக்கிட்டு நடிக்கிறதுனால நமக்கு வேற வழி இல்லாத நம்மளும் வந்து உட்காந்து கேமரா முன்னாடி இவங்களை அம்பலப்படுத்த வேண்டிய சூழலை தள்ளப்பட்டோம். நமக்கே இந்த காணொலி போறது இதெல்லாமே நம்மளுக்கு பெருசா உடன்பாடு கிடையாது, வேற வழியே கிடையாது. எல்லாருமே பிரபலமானவங்க எல்லாம் வந்துட்டு அண்ணன் அவதூறு பண்ணிட்டு இருக்கும்போது நாம எடுத்து பேச வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல வந்துட்டோம். இனி பேசிதான் ஆகணும், இருக்கிற உயிர் மூச்சுக்கு அண்ணனுக்குன்ற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து நின்னாச்சு. ஏன்னா வேற வழியே தெரியல. எப்படி போய் இதெல்லாம் பேசி சரி செய்ய முடியும்னா, மக்கள் வந்து அந்த பார்வையாளர்களா என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேசுறதுக்கு யாருமே மறுப்பு தெரிவிக்கலாம். அப்போ சீமான்லாம் இப்படிதான் இருந்திருப்பாரோன்ற மாதிரி அந்த மாதிரி எண்ணத்துல வந்துருவாங்களோன்னு நினைச்சு நாமளே அதை வந்து பேச வேண்டிய சூழலா இருக்குது. முழுக்க 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 காசுக்காக, எவனோ கொடுக்குற காசுக்காக உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு அண்ணனை பத்தி அவதூறு பேசிட்டு தொடர்ந்து, ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு 6 மாச காலத்துல. 6 மாச காலத்துல உள்ள இருக்கிற எப்படின்னா இனத்தின் துரோகின்ற மாதிரி கூடவே இருந்து துரோக செயல் செய்யறான் பாருங்க, அவன் எல்லாம் இனிமே ஒரு கூட்டமா சேருவான். கூடா சேர்ந்து மொத்தமா நிப்பானுங்க. அந்த கூட்டம் சேர்ந்துகிட்டு இருக்கு. அந்த மொத்த கூட்டத்தையுமே அம்பலப்படுத்த தான் போறோம். அந்த மொத்த கூட்டத்தையுமே மொத்தமா அம்பலப்படுத்துறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஒருத்தர் 2 பேர்ல பல பேர் இருக்கிறாங்க. அந்த மொத்த பேரையும் ஆவணப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா இவனுங்க எல்லாமே தமிழ் தேசியத்துக்காக அண்ணன் கூட கரம் கோர்த்து நின்று அண்ணனால வளர்ந்து அண்ணனுக்கு எதிராக இன்னைக்கு அண்ணனை வந்துட்டு வீழ்த்தக்கூடிய இடத்துல வந்து நிக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு இதை நாம கொஞ்சம் மக்கள் உணரணும், நம்மளுடைய உறவுகள் உணரணும், இதை முழுசா தெரிஞ்சுக்கணும். அண்ணனை பத்தி அவதூறு பேசுறாங்க, யாரும் மறுப்பு தெரிவிக்கலன்னு நினைக்கவே கூடாது. மறுப்பு தெரிவிக்கிறவங்களை முதல்ல போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும். முதல்ல இதை நாம தெரிஞ்சுக்கணும். எசகி கார்வண்ணன் அவர்கள் ஆட்டி படத்தோட ஆடியோ லான்ச் ஒளி விழாவுக்கு கூப்பிட்டுருந்தார். அண்ணனும் போய் மிக சிறப்பாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்தார். இன்னைக்கான எசகி கார்வண்ணன் படம் நான் நேற்று வந்து திரைக்கு வருது. திரைக்கு வரதுக்கு 2-3 நாட்கள் முன்னாடியிலேருந்து இந்த பிரச்சனை தொடருது. அண்ணனை பற்றி அவதூறாக தொடர்ந்து பதிவு போடுறாரு. அது சில உறவுகள் வந்து தொடர்பு கொண்டு பேசும்போது கூட அதுக்கான சரியான விளக்கத்தை அவர் கொடுக்காம அவர் அழைப்பை துண்டிச்சுட்டு போயிட்டார். இதுவும் நடந்திருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஜெகதீச பாண்டியன் பேசுன எல்லாத்தையுமே அவர் பதிவாக தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பதிவு ஒரு விளக்கத்தை கொடுத்து என்னென்னவோ அண்ணன் வந்து யார் காலில் விழுந்தாரு, மனசாட்சி தொட்டு பேசுங்க. உங்களுடைய பரமசிவன் பாத்திமா படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கும் படம் வெளியீட்டு விழாவுக்கும் அண்ணனை நீங்க கெஞ்சிட்டு வந்து அண்ணன் கிட்ட வந்து நின்னீங்களா, இல்ல அண்ணன் வந்து நாவரன்னு சொல்லிட்டு வந்தாரா? கொஞ்சம் மனசாட்சியோட இதெல்லாம் பேசணும். எசகி கார்வண்ணன் வந்து இப்ப என்ன ஒரே ஒரு விஷயம் அவருக்கு பாத்தீங்கன்னா, அடுத்த படம் வந்து அதிமுகவில் ஒரு முக்கிய பிரமுகர் தான் வந்து தயாரிப்பாளராக வரப்போறாராம். அந்த தயாரிப்பாளர் வந்து இந்த ஜெகதீச பாண்டியனுக்கு சார்ந்து நம்பிக்கைக்குரிய ஆளா யாரோ இருக்காருன்னு நினைக்கிறேன். அதற்கு இந்த சவுக்கு சங்கரும் உடந்தையா இருக்காரா என்னன்னு தெரியல. இந்த மூவரும் ஒரு அஜெண்டால உட்காந்துக்கிட்டு இதுக்கு எல்லாம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு, நான் இப்படி பேசுறேன், நீ இப்படி பேசு, நான் அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டு இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தான் அம்பலப்படுத்துறதுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனை இழிவுபடுத்துற விதமா போயிட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளால இது வரைக்கும் புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் பல தகவல்கள் கண்டிப்பா வரதான் செய்யும். அதை முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் முழுமையா சொல்லவே முடியும். ஏன்னா தயவு செஞ்சு நாம இந்த மாதிரி அவதூறுகளை முதல்ல நம்ப கூடாது. ஏன்னா இந்த அவதூறுகளுக்கு யாருமே எதிர்ப்பு குரல் கொடுக்காமலாம் இல்லை, பல குரல் கொடுக்கப்படுது, அது மக்கள் கிட்ட போய் சேர்றது இல்லை. ஆனா மிகப்பெரிய இந்த சமூக மீடியாலாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் தொடர்ந்து பாக்குறதுனால அது பல பேருக்கு போது அவன் வந்து என்ன பண்றான், நமக்கு எதிரான பாதி பேர் அதுல இருக்கிறதுனால அவன் அது லட்சக்கணக்கான பேர் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறான். அதுல தாவே தமிழக வெற்றி கழகம் அவனை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமானை எப்படி இழிவுபடுத்தினா, யாரை அவன் இழிவுபடுத்துறானோ அது எல்லாமே ஃபார்வர்ட் கொண்டு போவான். இது அவனுடைய நோக்கம், அஜெண்டாவை அவன் பண்ணிட்டு இருக்கிறான். இது நாம ஒரு பக்கம் இதை உடைக்கிறதுக்கு நம்ம பேச வேண்டிய சூழல்ல நாம இருக்கோம். இந்த ஜெகதீச பாண்டியனா இருக்கட்டும், எஸ்ஏகே கார்வண்ணனா இருக்கட்டும், சவுக்கு சங்கரா இருக்கட்டும், ஏனைய இன்னும் யூடியூப் பிரபலங்கள் இருக்காங்க. அவங்க பேர்லாம் நம்ம இப்ப சொல்ல விரும்பல. அவங்கள பத்தி நான் தனிப்பட்ட விஷயமா பல விஷயங்களை சேகரித்து பேசலான் இருக்கேன். அதனால இந்த மூவரும் தொடர்ந்து இந்த 2-3 நாளாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ரொம்ப கேவலமான ஒரு ஆட்டிடியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மன வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அண்ணன் இவங்களுக்காக நின்னதை மறந்து ஒரு நன்றி கட்ட நாயை விட ரொம்ப கேவலமாக இருக்காங்கன்றது மட்டும் நம்ம நல்லா புரியுது. ஆனால் சில நேரத்தில் நம்ம எல்லாத்தையுமே கடந்து போனோம், நாமளும் இதெல்லாம் கடந்து போனோம்னு நினைச்சாலும் இவங்க பேசுறது நம்மளை பேச வச்சுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இவங்களுடைய மொத்த விஷயத்தையுமே நாம வெளியே கொண்டு வந்து தான் ஆகணும். இந்த மாதிரி நபர்களோடு நாம தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நம்ம எப்படி சொல்றதுனா தொடர்புலேயே இருக்கக்கூடாது. இவங்களை அப்புறப்படுத்தணும். இவங்களோட கீழ்த்தரமான செயல்களை நம்ம அம்பலப்படுத்தணும். அந்த அம்பலப்படுத்துறது உறவுகள் நீங்க எல்லாருமே துணை நிற்கணும். நன்றி, வணக்கம்.